அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மனக்குழப்பத்தோடு இருக்கீங்களா? எனக்கு இந்த பிரச்சனையால் எந்த வேலையுமே செய்ய முடியலைங்க. என்ன ஏன் அவங்க இப்படி தப்பாக பேசுனாங்க? மன ரீதியாக அதனால் நான் பெரிய குழப்பத்தில் இருக்கேன். எனக்கு ஏன் அவங்க எதிரியாகவே செயல்படுறாங்க? இதனால் என்னால் எந்த வேலையுமே சரிவர செய்ய முடியல அப்படிங்கிறவங்க இந்த பஞ்சமி திதியில் இந்த ஒரு சூட்சுமத்தை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ அவங்களால உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது, காரிய தடையும் ஏற்படாது. இந்த பஞ்சமியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் 9346920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். பஞ்சமி திதியானது நாளை தினம், அதாவது 3/3/2025 இரவு 10:36 பிறகு ஆரம்பமாகி 4/3/2025 இரவு 8:14 வரைக்கும் இருக்குது. இந்த பரிகாரத்தை நீங்கள் என்னைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி இரவு, அதாவது நாளைய தினம் இரவு செய்யணும். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் ஒரு சிறிய காகிதம், சிறிதளவு பார்த்தீங்கன்னா வெண்கடுகு, ஒரு துண்டு காகிதம், வெண்கடுகு, ஒரு பேனா, அவ்வளோதான். உங்கள் மனக்குழப்பத்துக்கு காரணம்னு நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேர் எழுதி பட் பட் அப்படின்னு எழுதுங்க. யாருடைய பேரோ அவங்க பேர் எழுதி பட் பட் அப்படின்னு எழுதணும். பட் பட்டுன்னு அதை பேரோடு சேர்த்து எழுதிட்டு வெண்கடுகு எடுத்து அந்த காயத்தில் வச்சு மடிச்சிருங்க. மடிச்சுட்டு உங்கள் தலையை நீங்கள் கிழக்கு திசை நோக்கி நீங்களே நின்றுக்கிட்டு உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலமிருந்து இடம் 3 முறையும் இடமிருந்து வலம் 3 முறையும் சுற்றிட்டு 3ஆம் தேதி இரவு அதை தலையணைக்கடியில் வச்சுருங்க. 4ஆம் தேதி இரவு அதை வெளியில் எடுத்து கொண்டு போய் எரிச்சிருங்க. மிக மிக எளிமையான இந்த சூட்சும பரிகாரத்தை செஞ்சு பாருங்களேன். எதிரி தொல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. உங்களை தப்பாக நினைக்கிறவங்க கூட உங்களை நல்லபடியாக நினைக்கிறதுக்கான சூழல் நிச்சயமாக உண்டாகும். எரிக்கிறதுக்கு நீங்கள் கற்பூரம், நல்லெண்ணெய் அல்லது நீங்கள் எரிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காகிதம் எதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தவறு கிடையாது. வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் எரிக்கணும். 3ஆம் தேதி இரவு உங்கள் தலையணை கடியில் வைக்கணும். 4ஆம் தேதி இரவு அதை எரிக்கணும். மிக மிக எளிமையான இந்த சூட்சும பரிகாரத்தை தவறாமல் நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது. பணம் சேர பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும், சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும், கண்திஷ்டி தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா தூபங்கள் இருக்குது, தாயத்துகள் இருக்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதற்கான பூஜை பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். அதை பற்றிய தகவல் உங்களுக்கு தேவைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக பதில் தெரிவிக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.